எங்கள் வீட்டில் எப்பவுமே இந்த கேதார கௌரி நோன்பு விரதத்தை பக்தியோடவும் ஸ்ரத்தையோடவும் நாங்கள் செய்வோம். இன்றைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடி முடிச்சிருக்கோம். விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து அதை நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி முகம் செஞ்சுடுவோம். காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு சமையல், பட்சணங்கள், பலகாரம், அதிரசம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் தலைக்கு குளிச்சுட்டு அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி முகம் செஞ்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆரத்தி காட்டுவோம். எல்லாமே எண்ணிக்கையில் தான் வைப்போம். 21 அதிரசம், 21 வெற்றிலை, 21 பாக்கு, 21 பூ, 21 விரலை மஞ்சள். இது எல்லாத்தையுமே எண்ணி தான் தட்டில் வைக்கிறது வழக்கம். இது இல்லாமல் உளுத்த வடை, வெள்ளை வடை, சுழியம், பாயாசம், பருப்பு வடை இது எல்லாமே செய்து சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணிவிடுவோம். நம்ம பண்ணுற பூஜையிலையும் இருக்கிற விரதத்துலேயும் ரொம்ப கடினமான ஒரு விரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேதார கௌரி நோன்பு தான். இது ரொம்ப ஸ்ரத்தையோடவும் பக்தியோடவும் விரும்பியும் செய்தால் அதுக்கான பலன் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் எப்படி செய்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.